அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, புனிதமான ரபியுல் அவ்வளுடைய மாதத்திலே இன்னும் வெள்ளி இரவிலே கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். கோடான கோடி மக்கள் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலை பாடுவதற்கும் ஸலவாத் ஓதுவதற்கும் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், மிக பெரிய பாக்கியம். இப்போ நாம் ஒன்று கூடி ஸலவாத் ஓதுறது எதற்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இது வந்துடணும். அதற்குண்டான ஒரு பிராக்டிஸ் தான் இந்த ஸலவாத்து ஒன்று கூடி மட்டும்தான் ஓதணுமா? இல்லை, நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது ஸலவாத் ஓதி ஆரம்பிக்க வேண்டும். எந்த நல்ல காரியங்களை முடித்தாலும் ஸலவாத் ஓதி முடிக்க வேண்டும். நீங்கள் பயான் பண்ணுறாங்க, இப்போ ஸலவாத் ஓதணும், முடிஞ்ச உடனே ஸலவாத் ஓதணும். இந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். பயான் ஆரம்பிக்கும் பொழுது ஸலவாத் ஓதுறாங்க, பயான் முடிவில் ஸலவாத் ஓதுறாங்க. ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது ஸலவாத் ஓதப்படுகின்றது, கூட்டம் முடியும் பொழுது ஸலவாத் ஓதி முடிக்கிறோம். இப்படி எல்லாமே பள்ளி வாசலை பார்த்தவுடனே அலிநாயகம் சொல்றாங்க ஸலவாத் ஓதுங்கன்றாங்க. பள்ளி வாசலை பார்த்தவுடன், நற்காரியங்கள் செய்வதை பார்த்தவுடன் குர்ஆன் ஓதுவதற்கு நாம குர்ஆனை அப்படி நாம ஓதத்துக்கு ஆரம்பிச்ச உடனே முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்தது இந்த குர்ஆன். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது குர்ஆன் அப்படின்னு. அவர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த குர்ஆன். நாம ஓதுறோம். அந்த ஸலவாத் ஓதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்கிறான். ஸலவாத் ஓதி முடிக்கும் இதை சாச்சா ஒவ்வொரு குர்ஆன் ஓதுறதுக்கு பசங்களை உட்கார வச்சவொன்னே 11 ஸலவாத் ஓதுன்னுவாங்க. முடித்தவுடன் ஸலவாத்துடன் தான் குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. நண்பர்களே, அதனால் அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு காசு திடீர்னு கொடுப்பாங்க, சாச்சா ஸலவாத்து ஓதி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அலிநாயகம், இன்னைக்கு நான் அந்த ரிவாயத்து பார்த்தேன். அலிநாயகம் சொல்றாங்க, பள்ளிவாசலை பார்த்தால் ஸலவாத் ஓதுங்கள். பள்ளிவாசல் உள்ள போறீங்கன்னா ஸலவாத் ஓதுங்க, பள்ளிவாசலை விட்டு வெளில வரீங்கன்னா ஸலவாத் ஓதுங்க. அத்தையாத்தில் முழுமையான முறையில் ஸலவாத் ஓதுங்க. நீங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஸலவாத் ஓதுங்க, முடிக்க சொல்ல ஸலவாத் ஓதுங்க. இதெல்லாம் யாரு நமக்கு அலிநாயகம் சொன்னாங்க, நமக்கு தெரியல, சாச்சா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எந்த ஒரு காசு அவங்க கிட்ட போய் சாச்சா இது இந்த காரியத்துக்காக கொடுக்குற அப்படின்னா உடனே ஸலவாத் ஓதி தான் அவர்கள் அந்த வைத்திருக்கக்கூடிய அந்த உண்டியில் போடுவாங்க இல்லையா, ஸலவாத் ஓதாத போட்டுட்டா அங்கே நின்று ஸலவாத் ஓதுவாங்க. என்னப்பா ஸலவாத் ஓதாத போட்டுட்டேன், பசங்களை கொண்டு காசு போட சொல்லுவாங்க, ஸலவாத் ஓத சொல்லுவாங்க. என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? வீட்டு உள்ள போகும் பொழுதும் ஸலவாத் ஓதணும், வீட்டு விட்டு வெளியில வரும் பொழுதும் ஸலவாத் ஓதணும். ஏங்க, அதற்கு உண்டான பிராக்டிஸ் தாங்க இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா அந்த மண்ணை பார்த்தவுடன் என்ன ஓதணும்? ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். அவர்களுடைய தர்பாருக்கு போனால் என்னங்க சொல்லணும்? ஸலவாத்து தாங்க, சலாம் தானங்க சொல்லணும், ஸலவாத்து தாங்க. ஒவ்வொரு தடவையும் சாச்சா சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் அந்த நாம் போகிறோம் இல்லைங்களா, மதீனா முனவ்வரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது கிராஸ் பண்ணுறோம். நம்ம அடிக்கடி போனோம் வர்றோம், அங்கே இருக்கிறவங்க தங்குறாங்க இல்லைங்களா, ஒரு 10 நாள் 15 நாள். ஒவ்வொரு தடவையும் கிராஸ் பண்ண சொல்ல ஸலவாத் ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஸலவாத் ஓதுறதன் காரணமாக இப்போ பயான் பண்ணிட்டே இருக்கோம், மறதி ஏற்பட்டுடுச்சு, ஸலவாத் ஓதணும். வீட்டு சாவியை எங்கேயோ வச்சுட்டோம், வண்டி சாவியை எங்கேயோ வச்சுட்டோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறதியில் வச்சுட்டோம், ஸலவாத் ஓத வேண்டியது தான். பால் காய்ச்சல், அந்த காலத்துலலாம் பால் பொங்கும் பொழுது ஸலவாத் ஓதுவாங்க. ஒரு சட்டியை அடுப்பில் போட்டவுடனே ஸலவாத் ஓதுவாங்க. அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தடவை மீலாது சாப்பாடுக்கு கூட்டு போறாரு, 4 மணிக்கு கூட்டு போறாரு. சாப்பாடு ஆக்க போறோம், தீ பற்ற வைக்கணும். அதுக்கு என்னங்க? இல்லை, ஃபாத்தியா ஓதி ஸலவாத் ஓதி தான் ஆரம்பிக்கணும். இதற்கு முன்னாடி எங்க ஷேக் செய்தாங்க, இப்போ அவங்க உடல்நிலை சரியில்லாத இருக்கிறாங்க, அதனால நீங்க வரணும்னு நான் பயந்து ஒரு ஆலிம் சாவை கூட்டு போனேன். ஆலிம் சாவை கூட்டு போய் அப்படி செய்யக்கூடிய அந்த சாப்பாடு
அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபாவாயிடுது. ஆனா சுவை மட்டும் இல்லைங்க, ஷிஃபாவா அல்லாஹ் கொடுத்துட்றான். நமக்கு என்ன காட்டி கொடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதணும். கெஞ்சனாக மாட்டான். ஸலவாத் அதிகமா ஓதுறவங்க என்னங்க, கெஞ்சனாக மாட்டான். எழுதப்படுது, அலிநாயகம் சொல்றாங்க கெஞ்சனாக மாட்டான். அப்ப கெஞ்சனாக மாட்டான்னா என்ன அர்த்தம்? வசதியா அல்லாஹ் கொடுத்துடுவான். யாரெல்லாம் ஸலவாத் ஓதுறாங்க, அடுத்த பாயிண்ட் என்னங்க, வசதியா அல்லாஹ் கொடுத்துட்றாங்க. அதனால மிக பெரிய பாக்கியம். அவனுக்கு மறுமையில் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. யாரு ஸலவாத் ஓதுறாங்களோ அவர்களுக்கு மறுமையில நஷ்டமே ஏற்படாது. அதனால நம்ம மிக பெரிய பாக்கியம். அதனால நேரம் கடந்துச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது நாளில் ஒரு நாளில் 3ஆ பிரித்து ஒரு பங்கு 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், என்ன சொன்னாங்க? அதிகரித்துக்கொள், என் மீது ஸலவாத் ஓதுவதை நீ அதிகமா ஸலவாத் ஓதுப்பா. இப்போ உடனே இவங்க என்ன சொன்னாங்க, யார சொல்லலாம், நாளில் பாதி 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதுறேன். இப்போ என்ன, இன்னும் அதிகரித்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ கடைசியில் என்ன சொன்னாங்க, யார் சொல்ல, நான் ஸலவாத்தே ஓதிட்டு இருக்கேன் வாழ்நாள் முழுவதும், நாள் முழுவதும் ஸலவாத் ஓதுறேன். நிலைத்து இருங்கள், இஸ்திகாமத்தா இருங்க, என் மீது ஸலவாத் ஓதுவதில் பிடிப்போட இருங்க. எதை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு, ஒரு சஹாபி யார சொல்லலாம் ஓடோடி வரார். ஹஸ்ரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமையா இருந்தாங்க, வாங்கி விடுதலை விட்டாங்க. அவர்கள் பெருமானார் கூடயே இருப்பாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது, மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது. ஷௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரயாணத்திலே இருந்தாங்க. உரிமை விட்டாச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்க, பெருமானாரோட அதிகமாக இருப்பாங்க. சில நேரங்களில் பெருமானார் வீட்டு மனைவி மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, உழைக்கணும் இல்லைங்களா, போய் வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு திடீர்னு வீட்டுக்கு போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வந்தவொடனே ஓடோடி வந்துடுவாங்க. ஓடோடி வந்து அவங்கள பார்த்துடுவாங்க. அதுவரை அமைதி பெற மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தடவை அவங்களுடைய முகம் எல்லாம் மாறி போயிடுச்சு, கவலையோட இருக்கிறாங்க. அப்போ உடனே பெருமானார் கேட்டாங்க, பெருமானார் சொன்னாங்க, என்ன சபான், என்ன இவ்வளோ கவலையா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க. யார சொல்லலாம், என்னுடைய உள்ளத்துல கவலை வாட்டுது, கவலையோட நான் இருக்கிறேன். நான் என்னப்பா, என்ன கவலை? யார சொல்லலாம், நான் வீட்டுக்கு போயிடுவேன், உங்களை பார்க்கணுன்னா ஓடோடி வந்து நான் பார்த்துடுவேன். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் மிக உயர்ந்த அந்தஸ்துல, நபிமார்களுடைய அந்தஸ்துல இருக்கீங்க. அதாவது சொர்க்கத்தில் மேல் தட்டில் இருப்பீங்க. ஆனால் நான் சொர்க்கத்தில் கீழ் தட்டில் இருப்பேன். சாதாரணமாக நான் இருப்பேன், நான் சாதாரண மனிதன், நான் சாதாரணமாக இருப்பேன். ஆனால் ஒரு கால், என்ன கவலை பாருங்க, ஒரு கால் எனக்கு நான் சொர்க்கத்தில் இல்லைன்னா உங்களை பார்க்க முடியாதே போயிடும். அதனால அங்கு உங்களை பார்க்கணும்னா எனக்கு தேட்டம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன், அந்த கவலை என்னை வாட்டுகிறது. என்ன கவலை பாருங்க சஹாபாக்களுக்கு, பெருமானாரோட பார்க்கணும், நினைச்சா பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரோடவே இருக்கணும். அதை தான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். மனைவி மக்கள் எதுவுமே இல்லை, அவர்கள் விரும்பியதெல்லாம் பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரை நேசிக்கணும், பெருமானாரோட இருக்கணும். சரி, இந்த துன்யாவில் உலகத்தில் ரைட், மறுமையிலும் உங்களை பார்க்கணும், உங்களை நினைச்சா உங்களை பார்க்கணும். அப்போ உடனே அமைதியாயிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். வமயுத்தி இல்லாஹ வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன் அவர்களோட இருப்பாங்க. பாத்தீங்களா, யாரு பெருமானாரை நேசிக்கின்றார்களோ யாரோட இருப்பாங்க, யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோட இருப்பாங்க. நபிமார்களுடைய அந்தஸ்துல இருப்பாங்க, அவங்களோட இருப்பாங்க. சித்திக்குடைய அந்த அவங்களோட இருப்பாங்க. சுஹதாக்கள், சாலிஹின் அந்த நல்லடியார்களோட இருப்பாங்க. இவர்கள் தான் அழகிய தோழர்கள். இப்ப யாரு
பெருமானாரை பார்க்கணும், ஆசைப்படணும், நேசிக்கணும், ஸலவாத் ஓதணும், கூட இருக்கணும். மறுமையிலும் அவங்க கூட இருக்கிறாங்களே, அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தாம் அழகிய தோழர்கள். வாசுனு உலா வாசுனு வாசுனு உலாயிக்க ரஃபீகா வாசுனு உலாயிக்க ரஃபீ, இவர்கள் தாம் அழகிய தோழர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். அதனால் அன்பர்களே, நாம் அதிகம் பெருமானாரை நாம நேசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடைமுறைகள்ல பெருமானாருடைய ஸலவாத்தை நாம கொண்டு வரணும். அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய, அவர்களுடைய சுன்னத்துகளை இடைவிடாமல் ஒரு நொடி பொழுதும் மறக்காமல் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் பாக்கியம் பெற்றவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் இந்த வாரமும் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி கிருபை செஞ்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று நமது வாழ்நாள் முழுக்க ஸலவாத் ஓதக்கூடிய, கலிமா ஓதக்கூடிய, அல்லாஹுல்லா ஜிக்ர் செய்யக்கூடிய, மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய, நாயகத்தை கொண்டாடக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம புனிதமான வசந்த காலத்தில் இருக்கிறோம், மீலாது மாதத்தில் இருக்கிறோம். மாதத்திலேயே சிறந்த மாதம் இந்த மாதம் தான். ரமலான் மாதம் சிறந்த மாதம், பாவத்தை மன்னிக்க மாறுற மாதம். அந்த ரமலான் மாதம் கிடைச்சதே இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு தான். ஏன்னா இந்த மாதத்துக்குடைய சிறப்பு உலகத்தில் வேறு எந்த மாதத்துக்கும் கிடையாது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த மாதம், எல்லா விதமான பாக்கியமும் கிடைத்த மாதம், நிறைவாக பெற்ற மாதம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கிறோம், சந்தோஷமான மாதம் நமக்கு. இந்த மாதத்தினுடைய பரக்கத்து, நாயகம் பிறந்ததுனால இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய பாக்கியமும் பரக்கத்தும் ரபியுல் அவ்வல், அல்ஹம்துலில்லாஹ், அந்த கிருபை கிடைச்சது. இந்த மாதத்தை அடையிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோர்களுக்கும் 100வது வருஷத்துலேயும் இந்த மாதம் வயதுலேயும் இந்த மாதத்தை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் அதுவும் இந்த மாதிரி புனிதமான வெள்ளிக்கிழமை இரவில் நாம் இந்த மஸ்ஜிதில் இருந்துக்கிட்டு ஸலவாத் ஓதக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சான். ஷேகுமார்களுடைய சுஹபத்தில் நம்ம இருந்ததுனுடைய பரக்கத்தை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்மாயில் சாச்சா கூட இருந்த பரக்கத்து, அவரோட பழகின பரக்கத்து, அவர் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்ச நசீபின் காரணமாக இந்த ஸலவாத் மஜ்லிஸில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அமைஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்து சிறப்பான முதல்ல ஓதணும். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம், நேரம் குறைவாக இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா மகரிப் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் வளமையாக சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு திரும்பவும் நம்ம ஒரு தடவை எனக்கும் உங்களுக்கும் நினைவு காட்டிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்போ செய்ய போகிற ஜிக்கிரில் லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த ஜிக்கரை செய்யும் பொழுது, யா அல்லாஹ், அனைத்து சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளை நீ தான் ரஹ்மானே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ தான் யா அல்லாஹ் இலாஹா இருக்கிற, தேவையை நீ தான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கன்றத சிந்தனையில் கொண்டு வந்து, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகளை எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட முறையிட்டு, யா அல்லாஹ் ரப்பே, என்னை சலாமத்தாக வச்சிருக்கிறேன்னா அது நீ தான் யா அல்லாஹ், அந்த நல்ல காரியத்தை நீ தான் செஞ்சு கொடுத்துரு ரப்பே, என் தேவையை நீ தான் யா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்குற. நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அந்த கோரிக்கையெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து அல்லாஹ்கிட்ட அழுது மன்றாடி முறையிட்டு நம்ம செய்யணும். நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், 5 விஷயத்தை சிந்தனையில் வச்சுக்கிடுங்க, முழுமையான வாழ்க்கையை, முழுமையான வெற்றியை நமக்கு அல்லாஹ் தந்துடுவான்னு சொல்லி. அதாவது
முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, மௌலா அந்த பார்வையை நீ தான் அல்லாஹ் எனக்கு கொடுத்து என் தேவையை நீ பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கியா அல்லாஹ்னு சொல்லி நாம் ஒரு செய்தியை கேட்டுட்டு இருக்கோன்னா, மௌலா ரப்பே என் கூடவே இருந்து நான் செவிடன் அல்லாஹ், எனக்கு ஒன்றுமே கிடையாது அல்லாஹ், நீ இருக்கக்கூடியவன் அல்லாஹ், இந்த செவிடில் நீ தான் அல்லாஹ். ஏன்னா காது நமக்கு கேட்குதுன்னா, காது வச்சிருக்க எல்லாத்துக்கும் காது கேட்கணுமே, வாய் இருக்கிற எல்லாருமே பேசணுமே, கண் இருக்கிற எல்லாருமே பார்க்கணுமே. கண் இருக்குது ஆனால் கிட்ட போனால் தான் தெரியுது அவர் பார்வையற்றவர்னு சொல்லி. அதனால் யா அல்லாஹ் ரப்பே என் காதை நீ தான் யா அல்லாஹ் என்னில் இருந்து கேட்க வச்சுட்டு இருக்கிற, நான் செவிடன் யா அல்லாஹ், நான் ஊமை யா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் என்னில் இருந்து பேச வச்சுட்டு இருக்கிற யா அல்லாஹ், நான் மையத்து யா அல்லாஹ்ன்ற அந்த உணர்வோடு இருக்கணும். சேகர் நான் கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ் நான் மையத்தாக இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னில் உன்னுடைய ஹயாத்தை பிரதிபலிப்பு செய்து நீ தான் யா அல்லாஹ் நான் ஹயாத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற. நான் இரவு சலாமத்தாக தூங்க வச்சேன் யா அல்லாஹ், காலையில் நான் ஹயாத்தாக்கி சலாமத்தாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்க ரப்பு. என்னில் ஐனாக இருந்து உஜூதன் ஐனாக இருந்து நீ தான் யா அல்லாஹ் என் தேவையை எப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற யா அல்லாஹ். எனக்கு என்னென்ன தேவைகள் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இனி 10 வருஷம் வாழ்கிறதா, 100 வருஷம் வாழ்கிறதா, 200 வருஷம் வாழ்கிறதோ அல்லாஹ்வுடைய கிருபை. எத்தனை வருஷம் வாழ போகிறதா இருந்தாலும் அதுக்கு உண்டான உணவுகள் அரிசி பருப்பு எல்லாம் நம்ம எடுத்தா வச்சுருக்கிறோம் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எந்த ஊருக்கு நம்ம கிளம்பி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த ஊரில் மௌலா முன் தயாரிப்பாக அந்த ஊரில் அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாம் ரெடியாக்கி அல்லாஹ் அந்த ஊரில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம தேவையை அல்லாஹ் பூ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ் நம்ம கூடவே இருந்து நம்முடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் கிருபையாளன் இருக்க மேலான கிருபையாளன் நமக்கு எல்லா கிருபையும் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்றதை உணர்ந்து நன்றி விசுவாசமாக அந்த 5 விஷயம். ஒன்று களிமா, நீ தான் அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத உறுதியாக இருக்கணும். நாம் அதில் எந்த விதமான களிமா சொல்கிறது, நாவை கொண்டு மொழிவது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது. கல்வை கொண்டு மெய்ப்பிப்பதுன்னு கல்வியில் உறுதி எடுத்துக்கிடணும். யா அல்லாஹ் என் தேவையை நீ தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது களிமா. அல்லாஹு அல்லா ஜிக்கிர், ஒவ்வொரு மூச்சிலும் ஷேக்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லாஹு அல்லா ஜிக்கிர், நாம் விடுற மூச்சு உள்ளே போகிறதும் சரி வெளியே வரதும் சரி, அந்த அல்லாஹு அல்லா ஃபாசன் ஃபாசிலேயே அல்லாஹு அல்லாஹுலேயே கழிக்கணும். இரண்டாவதாக. மூன்றாவதாக முழுக்க முழுக்க நம்முடைய எல்லா மந்திரமும் பேச்சு மூச்சு எல்லாமே என்னவாக இருக்கணும், சலவாத்தாக இருக்கணும். சலவாத் ஓதிக்கிட்டே இருந்தாலே போதும், அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிட்டான்றதுக்கு நீங்களே சொல்லலாம். என்ன அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க, என் நாவில் சலவாத் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அல்லாஹ் சலவாத் ஓதுறான், தன் மலக்குமார்களை ஓத சொல்கிறான். ஈமான் மூமீன்களை ஓதுங்கன்றான், நான் சலவாத் ஓதுறேன், நான் தாங்க மூமின்னு சொல்லி நீங்கள் கை தூக்கி தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துறான் நீங்கள் மூமின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சலவாத்து ஓதுறோம். சலவாத்தை யார் அல்லாஹ் ஓத சொல்கிறான்? முஸ்லீமை பார்த்து ஓத சொல்லலை, மூமீனை பார்த்து ஓத சொல்கிறான். மனிதர்களை பார்த்து பொதுமக்களே நீங்கள் சலவாத்து ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சலவாத்து ஓதுங்கன்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நான் சலவாத்து ஓதுறேன், அல்லாஹ் என்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்க என்ன கபல் பண்ணிட்டா, நான் தான் மோமின், நான் கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கம் போவோங்க. மௌத்தா போகும்போது என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோங்க, ஏன்னா சந்தோஷமாக போவோங்க. என் தேவை எல்லாமே அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, என்ன அல்லாஹ் மோமின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லலாம். யா ஐயுஹல்லதீன நாமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமன்றான். ஈமான் கொண்டவர்களையும் சலவாத்து ஓதுங்கன்றான். நம்மெல்லாம் சலவாத்து ஓதிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மெல்லாம் மோமினுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். அதனால் சலவாத்தை நம்ம வேதமாக மந்திரமாக எந்த நேரமும் நம்ம வாய் முழக்கமாகவே சலவாத்தாக இருக்கணும். சிலவங்க பாருங்கள், சில பாட்டில் மூழ்கி போனால் சும்மா ரோட்டில் நடந்து போனாலும் சரி அவன் வாய் தாளம் போட்டுக்கிட்டே பாடிக்கிட்டே போகும். அப்போ அவன் அதில் லயிச்சு போயிருக்கிறான். நாம் எதில் லயிச்சு போயிருக்கணும்னா சலவாத்தில் லயிச்சு போய் எந்த நேரமும் நம்ம வாய் முன்னு அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம ஸல்லி அலா, நீ சலவாத்து ஓது நீ சலவாத்து ஓதுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சீரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ் ரப்பே நீ சலவாத்து ஓது நீ சலவாத்து ஆதுன்னு அதனுடைய அர்த்தம் அதுதானேங்க. என்ன அதனால் அதை சொல்லிக்கிட்டு சலவாத்து ஓது அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்க்கு வேலை போட்டுக்கிட்டே இருந்தானே அல்லாஹ் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், பார்த்த பையன் சொல்லிட்டான் சலவாத்து ஓதுன்னு சொல்லி அல்லாஹ் சலவாத்து ஓதிக்கிட்டே இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ் நமக்காக அல்லாஹ் சலவாத்து ஓதுவான். அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சலவாத்து ஓதிக்கிட்டே இருப்போம். சலவாத்து தான் நமக்கு எந்த நேரமும் முழு மந்திரமாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல சொன்னாங்க, என்ன அற்புதமான பேச்சு மாஷா அல்லாஹ். எந்த காரியம் நமக்கு நடக்கணும்னாலும் சரிங்க, நாம் போய் யார்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க. இங்கிட்ட உட்காந்துட்டு அதாவது வசியம் சொல்லுவாங்க தெரியுமா, தலைவணி மந்திரம்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு காரியத்தை முடிக்கணும், அதனுடைய தலைவணி மந்திரமா இங்கே உட்காந்து ஒரு 100 தடவை சொலாத்து ஓதிட்டு யாரெல்லாம் அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு அப்புறம் போய் அந்த இடத்துல போய் மௌலா அங்கேருந்து என் தேவை நீ தான் போய் செஞ்சேன் அந்த இடத்துல செலவாத்தை ஓதுங்க, அல்லாஹ் முதல்ல குஷிப்படுத்துங்க. ஒரு காரியத்தை போய் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலையை பண்ணுறதோ அந்த அங்கே போய் என்னென்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணுறீங்கல்ல, இங்கே மௌலா கிட்ட மௌலா முதல்ல சந்தோஷப்படுத்துங்க. யாரெல்லாம் அல்லாஹ் பேரில் முதல்ல அல்லாஹ் கிட்ட உட்காந்து செலவாத்தை ஓதுங்க. ஓதிட்டு
லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கேருந்து என் தேவையை பூசி ரப்பே நீ தான் அல்லான்னு சொல்லி அதை உண்மையை அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு அங்கே போங்க, அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முடியுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம களிமாவை மறந்துட்டு களிமா சொல்லாமல் சலவாத்து சொல்லாமல் இப்போ நீ தாம்மா நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், எப்படியாவது முடிச்சு கொடுப்பா அப்படி இப்படின்னு அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவனில் உஜூதன் ஐநா இருந்து மௌலாதான் நம்ம தேவையை செய்யலான்றதை மறந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சலவாத்து ஓதி அல்லாவை சந்தோஷப்படுத்தி களிமாவை சொல்லி அல்லாஹ் நீ தான் சரின்னு சொல்லிட்டு அங்கே போங்க. நம்முடைய மூச்சு பேச்செல்லாம் சலவாத்தாக இருக்கணும், ஃபாசன் பாசியாக இருக்கணும். 3 ஆச்சா? களிமா, அல்லாஹுல்லா, சலவாத்து. 4வதா நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை தெரிஞ்சே வேணுமென்றோ பாவம் செய்யாத நாளும் கிடையாது, நேரமும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ எல்லாம் எப்படி போச்சுன்னா, நாம் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் பாவமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு, பழகி போச்சு. பாவத்தை செஞ்சு 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 பெருபாவங்களே இப்போ எப்படி ஆகிப்போச்சா சிறுபாவம் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அதனால் 4வதாக நம்ம செய்ய வேண்டியது அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நீ தான் தேவைப்படுறன்றது அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம். அல்லாஹுல்லா ஜிக்ர் செய்கிறோம், சலவாத்து ஓதுறோம். அப்புறம் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் மன்னிச்சிரு. எல்லாம் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் இஸ்திக்ஃபாரை. அதே மாதிரி 5வதாக அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எனக்கு இத்தனை நியாமத்தையும் கொடுத்தீங்க, முடியும் இவ்வளோ தேவைகளை என்ன பூசி செஞ்சு இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேன், இவ்வளோ சலாமத்தாக வச்சுருக்கேன், இவ்வளோ நிம்மதியாக வச்சுருக்கேன், ரப்பே ரப்பே ரப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ் கிட்ட சுக்ரியா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. இல்லை 2 ரக்காத் அல்லாஹ்க்கு சுக்ரியா, ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சா ஒரு சுக்ரியா. சலாமத்தான் இன்னைக்கு காலையில் தூங்கி வந்துருச்சிங்களா, அல்லாஹ் என்னை நல்லபடியாக படுக்க வச்சு எத்தனோ வீடுகளில் போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க. காலையில் ஃபேஸ்புக் ஆன் பண்ணால் இன்னாலில்லாஹின்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை விட்டு எங்களை பாதுகாத்து எங்களை ஹயாத்தை கொடுத்து சலாமத்தை ஆக்கி வச்சியே. எழுந்திரிச்சோம்னா 2 ரக்காத்து காணிக்க தொழுக, சுக்ரியாவுடைய தொழுக 2 ரக்காத்து. காலையில் சலாமத்தா எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்தது. அன்னைக்கு நைட்டு பழக்கும்போது எல்லாம் இன்னைக்கு எனக்கு என்ன தேவைகள் இருந்துச்சோ அத்தனையும் எனக்கு சலாமத்தாக கொடுத்த, எனக்கு என்ன வரவுகள் இருந்தோ அதெல்லாம் நல்ல விதமாக வர வச்ச. அல்ஹம்துலில்லாஹ் 2 ரக்காத்து சுக்ரியாவுடைய தொழுக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த காரியத்தை செஞ்சுட்டு நீங்கள் சலாமத்தாக இந்த 5 விஷயத்தை, அதாவது ஷேഖனாயகம் சொல்லி கொடுக்கும்போது யா ரசூலல்லான்னு ரசூலுல்லாவை அழைச்சி அந்த சலவாத்தை ஓதுங்கன்றாங்க. சலவாத்தும் போது யா ரசூலல்லா, நீங்கள் நாயகத்தை அழைங்க. நாயகத்தை அல்லாஹ் தாலா கொடுக்கறது நமக்கு அல்லாஹ் தான் கொடுக்கறதா இருந்தாலும், இப்போ கலிஃபா சாப் பேசும்போது உதாரணத்தில் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். ஆனால் கொடுக்கும்போது இப்போ நாம் ஒரு சதகா செய்யறதுக்கோ தர்மம் செய்யறதுக்கோ இந்த பள்ளிவாசலில் அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மஸ்ஜித் சேவை குழு சார்பாக மாதத்துக்கு ஒரு தடவை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. பள்ளிவாசல் தாங்க கொடுக்குது. ஆனால் அந்த கொடுக்கு விளம்பர பொறுப்பை லத்தீஃப் காக்கா, ஷாஜான் பாய் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி வச்சுருக்காங்க. இப்போ தமிழ் நூறு மோலா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை பங்கிடுறது பண்ணுறாங்க. இப்போ பள்ளிவாசலில் தலைவர்கிட்டையோ செயலாளர்கிட்டையோ பொருளாட்டையோ கேட்கும்போது கொடுக்கறது இந்த பள்ளிவாசல் தான் கொடுக்குது. ஆனால் பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க? இந்த நபர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பணம் கத்தையாக கொண்டு போகிறாங்க சதகா செய்யணும்னு சொல்லிட்டு, நம்ம கூட இருக்கிறப்பா இது நிற்கிற எல்லாத்தையும் ஒன்று கொடுன்னுவோம். ஆனால் கொடுக்கறது நம்ம தான்னாலும் பங்கு வைக்கிறது அந்த நபர், நம்ம கூட இருக்கிறவர். நமக்கு யார் முக்கியமோ அவர்கிட்ட கொடுத்து இப்போ எல்லாத்தையும் போய் எல்லாருக்கும் விளம்பிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதை மாதிரி மௌலா தான் கொடுக்குறானாலும் மௌலா எல்லா பொறுப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிட்டான். அதனால் யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க யா ரசூலல்லாஹ்னு நாயகத்தின முறையிட்டு சலவாத்து ஓதணும். ஆனால் தேவையை பிடிச்சிடணும், அல்லாஹ் தான் தேவை பிடிச்சிடான்ற அந்த சிந்தனை வந்துடணும். இஸ்திக்ஃபார் செஞ்சிடணும், அல்லாஹுல்லா ஃபாசன் ஃபாசி ஜிக்ர் கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்துருக்க, வாயை கொடுத்துருக்கிற, எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்க, குழந்தை பாக்கியத்தை கொடுத்த, கல்யாண பாக்கியத்தை கொடுத்த, பிள்ளைக்குட்டி பாக்கியத்தை கொடுத்த, பேரம்பேத்தி பாக்கியத்தை கொடுத்த, கொள்ளு இப்போ ஷேகுமாரங்களாம் முப்பாட்டம் பேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா சலாமத்தை சந்தோஷமாக கொடுத்துற எல்லா ஞாபகத்தையும் நீ கொடுத்தே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். மூட்டு வலி, கைகள் ஏதாவது சிந்தனையில் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம வாட்டில் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாமல் நான் ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட சலாமத்தை வச்சிருக்கேன் அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு ஞாபகத்தையும் அல்லாவுடைய ஞாபகத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு அல்லாஹ் கிட்ட சுக்ரியா செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதை லைன் ஷக்கர்த்தும் இல்லை அசீத் அன்னக்குன்றான். நீங்கள் நன்றி செலுத்தினா நான் அதை அதிகப்படுத்தி கொடுக்குறேன்றான். அல்லாஹ் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் நன்றி செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் மறுநாள் அது 10,000 வரும். 10,000க்கு சுக்ரியா செய்யுங்க. மறுநாள் லட்சமாக நிற்கும். லட்சத்துக்கு சுக்ரியா செய்யுங்க, அது கோடியாக நிற்கும். கோடிக்கு சுக்ரியா செஞ்சீங்கன்னா அளவில்லாமல் நிற்கும். நீங்கள் வறுமையே பஞ்சத்தையோ பலாவையோ உங்கள் வாழ்நாளே
பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா சுக்ரியா மட்டும் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன தான் வேணான்னு எட்டி உதைச்சாலும் சரி, உங்கள் தலையோட கொண்டு வந்து அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான். போதும் போதும்னு சொன்னாலும் போவாது. ஏன்னா நீங்கள் சுக்ரியா செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அவனை ஞாபகத்தை நிறைச்சி கொடுப்பா. இந்த 5 ரகசியம் தெரியாமல் நம்ம தான் சுயமாக சம்பாதிக்கிற மாதிரியும், நமக்கு தான் எல்லா திறமையும் இருக்கிற மாதிரியும், நாம் இது பண்ணாதான் அது கிடைக்கும், நாம் அப்படி பண்ணாதான் இது கிடைக்கும், அப்படி நாமன்னு சொல்லி நான் சொல்லி நம்ம பக்கம் திருப்பி போட்டு நாசத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் பக்கம் போவாதீங்க. மினல் எல்லாமே அல்லாஹ்விலிருந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்க லா மக்சூத இல்லல்லா, நன்மையும் தீமையும் அல்லாஹ் பொறுத்தல உண்டாகிட்டு இருக்குது. லா மஅபூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லி சேகமாக நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரகசியத்தை விளங்கி இந்த 5 பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்வோம். பரிபூர்ண வெற்றி அல்லாஹ் தருவான். இப்போ நம்ம சிக்கர் செய்யும் போது தேவைகளை பூர்த்திக்கக்கூடிய அல்லாஹ் ஒன்றை தவிர யாரும் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி நீங்கள் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பூரண சந்தோஷத்தை அல்லாஹ் தந்து அவனுடைய பொருத்தத்தை நமக்கு அல்லாஹ் வாஜிபாக்கி கொடுத்துருவான். நாயகத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான். ஃபஅலமன்னஹு அஃலலு ذிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். illallah, la ilaha 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 illallah. Muhammad Rasulullah sallallahu alaihi wasallam. Al-Fatiha. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن نصلي عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتخفة كاملة مقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم، وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والأحديين والخندقين والحنينين والتبوكين بالسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محيد صلى الله سره العزيز، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سلطان العارف كبير رفاعي رضي الله تعالى عنه، وخصوصا إلى أرواح شيخنا سيدنا نتهر شان أبو العالم بادشاہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا سیدنا خواجہ معین الدین چشتی الاجمیر قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا سیدنا میرا صاحب قادر علی شاہ حمید ناہوری قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا سیدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا سیدنا سید موسیٰ شاہ قادری قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا سید بابا قدس اللہ سرہ العزیز، وخصوصا دار شیخنا تنویر علی شاہ قدس اللہ سرہ العزیز، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. يا الله ربي رحمانك البيلنا எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பாவங்களை உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே, குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றோர்கள் யாரெல்லாம் முன் கபராளியாக சென்று விட்டார்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களை நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் நபிமார்கள் வழிமார்கள் நல்லடியார்கள் பட்ட கூட்டத்தில் சேர்த்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலடியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், செல்வ செழிப்பான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமாக வாழ்க்கிறது செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்களுக்கு எல்லா விதமான கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில, எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்த நிலைமையில, எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டுகொண்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தில், நாயகத்தை பார்த்த குதூகலத்தில், நாயகத்தை பார்த்த கொண்டாட்டத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே களிமா சொல்லிக்கிட்டு, எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த உற்சாகத்திலேயே சக்கராத் வேதனை என்னன்னே தெரியாமல் எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே நாயகத்து கூடவே போகிற மாதிரி எங்கள் ரூஹை கைப்பற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே நாங்கள் அனைவர்களும் ஐவேளை தொழுகையை பேணுதலோடு ஒழுங்கான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், நேமமாக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அல்லாஹ் கோடி கோடியா சதக்கா குடிக்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வசதியும் மனசையும் கூடிய அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கடன் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், எங்களுக்கு எந்த விதமான கடன் தொல்லையும் மாட்டிடாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் எந்த விதமான கடன் சிக்கல்லையும் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கடனாளியாக இருக்கிறார்களோ அந்த கடனை நீ அடைச்சிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் என்ற கேவலத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கடன் வாங்கக்கூடிய சூழல்ல இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கடனை அடைக்க முடியாம தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு நீயே கிருபை செஞ்சு நீ கடனை அடைச்சிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யார் காசெல்லாம் வர வேண்டி இருக்கிற அந்த கடனை எல்லாம் வர வச்சு வசூல் பண்ணி கொடுக்குறியா அல்லாஹ். சேர வேண்டியவர்களுக்கு ஹக்க சேர்த்துக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே எங்களில் யார் யாரெல்லாம் வியாதிஸ்தராக இருக்கிற அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கி கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அந்த நோயினுடைய நீ குணமாக்கக்கூடிய அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் மருத்துவமனை சோதனையில் இருக்கிறா அதை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் யாரெல்லாம் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அந்த கஷ்டத்தை காப்பாத்தியா அல்லாஹ். மருத்துவமனையை மிதிக்காம மருத்துவமனை வேதனை சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். மருந்து மாத்திரையுடைய செலவினங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நீதிமன்றத்தினுடைய பிரச்சனைகள் சிக்கல்ல சிக்கிறாம எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் காவல் நிலையத்தில் எந்த விதமான பிரச்சனைக்காகவும் போகாமல் எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆட்சியாளர்களுடைய ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்து ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சிக்கு புரியக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒற்றுமையும் பாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு நீ பாதுகாப்பு செய்ய அல்லாஹ். உலகத்தில் அமைதியை கூடிய அல்லாஹ். அனைத்து மத சமுதாயத்தினரும் ஒற்றுமையோடும் நல்லொழுக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். விட்டு கொடுக்கக்கூடிய மனசக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில்லை நாயனே இந்த ஸலவாத் மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, பொருளாகவோ பணமாகவோ செலவு செய்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் ஒத்துழைப்பு வழங்கினார்களோ அவர்களுடைய எல்லா வகையான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட எல்லோர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியத்தையும் கூடிய அல்லாஹ். குறிப்பாக ஹஜ் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். குறிப்பாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட எல்லோர்களுக்கும் வறுமை பஞ்சம் பலா முசீபத்தில் இல்லாமல் நீ பாதுகாத்து அவர் குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் சீமாந்தானத்தை கொடுத்து கோடீஸ்வரா வாழ கிருபை செய்ய அல்லாஹ். ஹாஜிராமா அவர் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சலாமத்தை கொடுத்து அவர்கள் ஹஜ் பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே குறிப்பாக எங்கள் எல்லோர்களும் வறுமையை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். தடங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கஷ்டங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நோய் நொடிகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஆபத்துகள் விபத்துகள் கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வனை சூனியங்கள் பஞ்சங்கள்
விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. யா அல்லாஹ் ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் மடமைத்தனம் முட்டாள்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் புயல் போன்ற அனைத்து வகையான ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து சலாமத்தாக்கி உன்னுடைய கார்மானத்தில் எங்களை அரவணைச்சிக்கா அல்லா. எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோர்களும் திருமணம் பாக்கியக்கூடிய அல்லா. யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கொமுறு வச்சிருக்கிறார்களோ அந்த கொமுறுகள் எல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. கொமுறை வச்சுக்கிட்டு யாரும் கஷ்டப்படாமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. கொமுறை கரையேற்ற முடியலன்னு இயங்கக்கூடியவர்களுக்கு நீ உதவி செஞ்சு அவர்களுடைய கொமுறை நீ நல்ல விதமாக கரையேற்றக்கூடிய அல்லா. அதற்குண்டான பொருளாதாரத்தை நீ கூடிய அல்லா. கொமுறை கரையேற்றணுமேனு இயங்கிட்டு இருக்கிறாங்க அல்லா. அதற்குண்டான எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செஞ்சக்கூடிய அல்லா. யார் யாருக்கெல்லாம் அழகிய ஜோடி பொறுத்து அமைச்சு கொடுத்து சலாமதான முறையில் திருமணத்தை நடத்தி கூடிய அல்லா. கணவனுக்கு மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமையை பாசத்தை கூடிய அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் எல்லோரும் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லா. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக நல்லொழுக்கமான குழந்தைகளாக அறிஞானமுள்ள குழந்தைகளாக புத்தி கூர்மையான குழந்தைகளாக படித்த பட்டதாரிகளா ஹாஃபிதுகளா ஆலிம்களா ஆரிஃபீன்களா முத்துகீன்களாக நல்லொழுக்கமுடையவர்களா வாழ கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த விதமான போதைக்கு அடிமை ஆயிராமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. தீயோர்கள் சுகபத்தில் சிக்கிறாமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. கெட்ட செயலில் ஈடுபடாமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. யா அல்லாஹ் எங்களுடைய இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் எல்லாம் யாருடைய சுகபத்தில் சிக்கிறாம எந்த விதமான தீய காரியத்தில் ஈடுபட்டுறாம எந்த விதமான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுறாமல் பாதுகாத்து கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுடைய பிள்ளைகளை அவங்களுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய பிள்ளைகளை தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கி அவர்கள் சீமாந்தனமாக வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. அல்லா ரசூலுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. பெரும் பெரும் கலெக்டர்களா நீதிபதிகளா டாக்டர்களா பெரும் பெரும் பாக்கியவான்களாக ஆக்கிக்கூடிய அல்லா. எங்களை யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்யணும் அந்த வியாபாரத்தில் பறக்கச் செய்ய அல்லா. எங்களை யார் யாரெல்லாம் வேலை செய்கின்ற அந்த வேலையில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கூடிய அல்லா. யாரெல்லாம் யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கின்றா அதுக்கு அழகான உத்தியோகத்தை அமைச்சக்கூடிய அல்லா. யா அல்லாஹ் எந்த விதமான பொருளாதார பிரச்சனையும் வராமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. எந்த விதமான மனக்குழப்பமும் பணக்குழப்பமும் வராமல் நீ பாதுகாத்துறியா அல்லா. நாங்கள் இறங்கி எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றியக்கூடிய அல்லா. யா அல்லாஹ் குறிப்பாக டாக்டர் ஷாரிக் அவர்களுக்கு நீடித்த ஆயலக்கூடிய அல்லா. அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கூடிய அல்லா. அவர்களுக்கு ஆபியத்தையும் சலாமத்தையும் கூடிய அல்லா. யா அல்லாஹ் அவருக்கு கைகால் சிஹத்தக்கூடிய அல்லா. அவர் மீண்டும் மருத்துவமனையில் வந்து நல்ல விதமாக சேவை செய்யக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லா. எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர் விஷயத்தில் நீ கிருபை செஞ்சு அவர் ஆபியத்தோட சலாமத்தோட மீண்டும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு வரக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டம் தேட்டங்களை வைத்து துஆ கேட்கின்றார் எல்லா நாட்ட தேட்டங்கள் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபை இல்லை நாயனே உன்னையே நாங்கள் நம்புறேன் அல்லாஹ். உன்னிடத்திலேயே முறையிடுறேன் அல்லாஹ். உன்னிடத்திலேயே கோரிக்கை வச்சிருக்கிறேன் அல்லாஹ். எங்களுடைய ஹாஜத்துக்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். நாங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றியக்கூடிய அல்லாஹ். நிரந்தரமான சந்தோஷத்தை கூடிய அல்லா. நிரந்தரமான சொந்த வீடு வாசல கூடிய அல்லா. நிரந்தரமான சொத்து சுகத்தை கூடிய அல்லா. யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்ய அல்லா. ஆபியத்தில் பரக்கத் செய்ய ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்ய ஆயுசில் பரக்கத் செய்ய பிள்ளைக்குட்டியில் பரக்கத் செய்ய குடும்பத்தில் பரக்கத் செய்ய அல்லா. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் மதிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. பெரியோர்கள் முதியோர்களை கண்ணியம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. முதியோர்கள் எல்லாம் இருக்கும் காலம் எல்லாம் மக்கள் அவர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. குடும்பத்தாரர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. அவருடைய எல்லா தேவைகளையும் நீனே பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சு கொடுத்து அவர்களுக்கு நீ கிருபை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிக்க அல்லாஹ். நாங்கள் வாழ்நாள் முழுக்க எந்த விதமான பொய்ப்புரட்டுகளோ ஃபித்னா ஃபசாதுகளோ வீணான பேச்சுகளோ பேசாமல் எங்களை பாதுகாத்து எங்கள் நாவல சதா கலிமா ஓதக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் சிக்ர் செய்யக்கூடிய குர்ஆன் ஓதக்கூடிய ஸலவாத் ஓதக்கூடிய நாவாக எங்கள் நாவை ஆக்கி யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு நீ வாஜிபாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவமானங்கள் மானக்கேடான விஷயங்கள் ஈடுபடாமல் எங்களை பாதுகாத்து எங்களுடைய மானக்கேடான விஷயங்களை விட்டு எங்களை பாதுகாத்து எங்களை சலாமத்தாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் நீ கிருபை செய்ய அல்லாஹ். எந்த விதத்திலும் கேவலப்படாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எந்த விதமான அசிங்கங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ பீடைகளோ எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். ஆரோக்கியத்தோடு நிம்மதியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கிக்க அல்லாஹ்.
நாங்கள் வழிமாறு இறைநேசன் நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ் எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆஅனா வ தம்மிம் நிய்யதனா வ ஹஸின் முராதனா பிஹுர்மத்தி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد.